வணக்கம், வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோமோ கம்பல்சரி கொஷின் 12th பயாலஜி பயோபாட்னியில் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னாக்கா நமக்கு 1 மார்க்கும் கம்பல்சரியாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய கம்பல்சரி கொஷினை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜுவாலஜி. ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் பாட்னிக்கும் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி கொஷின் நம்பர் 4 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 4 பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 கொஷின்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துட்ருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12th பயாலஜி கம்பல்சரி கொஷின் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட இன்டீரியர் 1 மார்க் மட்டும் தனியாக கொடுத்துட்ருக்கேன். அதோடைய லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 8th யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான். ஒரு டியூனோ பாக்ஸில் இருக்கும், அதுலேருந்து ஒரு கிரியேட்டிவ் கொஷின். Whenever a dose of penicillin injection is given, doctors use a needle to prick the forearm of the patient. To given a weak dose of penicillin, why? Give the reason. அப்போது whenever a dose of penicillin injection to given, இப்போ எப்போல்லாம் வந்து பண்ணாக்கா ஒரு டோஸ் ஆஃப் பெனிசிலின் வந்து பண்ணாக்கா ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்குறாங்களோ அப்போ டாக்டர் என்ன பண்ணுவார்னாக்கா ஒரு நீடில் எடுத்து நம்முடைய ஃபோர் ஆர்மில் ஒரு ப்ரிக், ஒரு சின்னதாக வந்து பண்ணாக்கா ஒரு கீரல் மாதிரி பண்ணிவிட்டு, சரியா, டு கிவன் ஏ வீக் டோஸ், ஒரு வீக் டோஸ் ஆஃப் பெனிசிலினை கொடுக்குவாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க, அதுக்கான ரீசன் என்ன, இதுதான் வந்து பண்ணாக்கா கொஷின்னு. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு யூனிட் 8ல் ஒரு டியூனோ பாக்ஸில் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், டியூனோ பாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் இஸ் எ மேஜர் ப்ராப்ளம் வித் யூஸ் ஆஃப் பெனிசிலின் ரிசல்ட்டிங் இன் நாசியா, வாமிட்டிங், வீசிங் அண்ட் அல்டிமேட்லி கார்டியோவாஸ்குலர் கொலாப்ஸ். அப்போ ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் எதுக்கு அப்படின்னாக்கா அந்த பெனிசிலினுக்கு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் இருக்கக்கூடிய பெனிசிலினை எடுக்கக்கூடிய அந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் வரலாம் அப்படின்னாக்கா நாசியா வரலாம், வாமிட்டிங் வரலாம், வீசிங், நாசியா, வாமிட்டிங், வீசிங், அல்டிமேட்லி கார்டியோவாஸ்குலர் கொலாப்ஸ், கார்டியோவாஸ்குலர் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொலாப்ஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக, இதை வந்து பார்த்தீங்கன்னா வராமல் இருக்கணுன்றதுக்காக டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா to check the sensitivity reaction, doctor used to prick the forearm of the patient to given a weak dose of penicillin. ஸோ இதை வராமல் இருக்குது என்ன பண்ணுறாங்க டாக்டர், அந்த ஃபோர் ஆர்மில் ஒரு ப்ரிக், ஒரு சின்னதாக வந்து ஒரு கீரல் மாதிரி எட்டு ஒரு வீக் டோஸை கொடுக்குறாங்க. And itchy red region in forearm is an indication that the patient is allergic to penicillin. Suppose அந்த forearmல ஒரு வீக் டோஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இச்சி, ஒரு ரெட் கலர் ரீஜனாக மாறிடுச்சு அப்படின்னாக்கா, இல்லை கொஞ்சம் அரிப்பு மாதிரி, சரிங்களா, ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது அலர்ஜியை உண்டாக்கும். சரிங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அந்த பெனிசிலினை கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா தான் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், பெனிசிலினை வந்து பண்ண கொடுக்கலாம். This test is important before administration of penicillin to patient. ஸோ அப்போ பெனிசிலினை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஸோ இதில் கொஷினே நமக்கு வந்து பண்ணாக்கா இங்கேருந்து வந்துடும், இதிலேருந்து இது வரைக்கும் வந்துடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் எழுதணும், ப்ளஸ்ஸு இங்கேருந்து இது வரைக்கும் எழுதணும். சரிங்களா. ஆன்சர் அப்போ கொஷின் வந்து நமக்கு சென்டராக இருக்குது, ஆன்சர் வந்து முன்னாடி இருக்கிறதும் சரி, இந்த பக்கம் இருக்கிறதும் சரி. சரிங்களா, அதை பார்த்துக்கணும். ஸோ இன்றைக்கி போட்ட கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.